அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா வாயை மூடிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஆட்சியாளர்கள் நாம வாயை மூடிக்கிட்டு பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த 4.5 வருஷத்துல திமுக ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஒரு போஸ்ட் போடுறவங்க, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, இவங்களுக்கு எதிராக மீம்ஸ் போடுறவங்க, இவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேரையாவது இந்த 4.5 வருஷத்துல இவங்களை பத்தி பேசுனாங்க அப்படின்னு திமுக கைது பண்ணிருப்பாங்க. அதிகபட்சமா ஒரு உச்சபட்சமா போயிட்டு இவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேல குண்டாஸ்லாம் திமுக போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு சரி ஓட்டு போட்டுட்டோம், இந்த 4-5 வருஷத்தை ஓட்டி தானே ஆகணும் அப்படின்னு தான் எல்லாருமே அமைதியா இருந்துட்டு இருக்கோம். இன்னும் 4 மாசம், இன்னும் 3 மாசம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த ஆட்சியை கடத்திடலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா திமுக விட மாட்டாங்க போல. இன்னும் நாங்க என்னென்ன பண்ண முடியுமோ இன்னும் இருக்கக்கூடிய இந்த சொச்ச ஒரு 100 நாள்ல பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 2 சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலைங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, 2026 தேர்தலில் திமுகவை தோக்கடிக்க வேற யாருமே வேணாம், அவங்களே அவங்க மேல மண்ணை வாரி போட்டுப்பாங்க. அவங்களே குழி நோண்டி, அவங்களே உள்ள படுத்து, அவங்களே அவங்க மேல மண்ணை வாரி போட்டுப்பாங்க அப்படின்னு தான் இந்த 2 சம்பவம் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 கைதுகள். ஒண்ணு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது, இன்னொன்னு பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைது நடந்திருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக ரொம்ப கடுமையா, சவுக்கு சங்கர் மேல நமக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், ஆனா திமுக செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய நபர் அப்படின்னா சவுக்கு சங்கர் தான். சோ அவரை கைது செய்வதற்காக அவங்க வீட்டு முன்னாடி காவலர்கள் நின்றுட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் உள்ள லாக் பண்ணிட்டு அட்வொகேட் வந்தாதான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நைட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க. கைது செஞ்சு கூப்பிட்டு போனவங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல சென்னையில இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3-4 மாசமா ரொம்ப பீக்ல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியோட ரிப்பன் பில்டிங் முன்னாடி ஒரு 13 நாள் அவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினாங்க. கடைசியா திமுக அடிச்சு உதைச்சு அங்க இருந்து அவங்களை கலைச்சு விட்டாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, எதுவுமே அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் அங்கிருந்து கலைச்சு விடப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கங்க சென்னை மெரினா கடற்கரை ஓரம் தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு குழுவா போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. இதுல நேத்திக்கு காலையில சென்னை மெரினா கடற்கரை அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அது முன்னாடி உட்காந்து இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த டிமாண்ட்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய டைம் நாமளே பேசியிருக்கோம், அதெல்லாம் கோரிக்கை முன் வச்சு போராட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. அங்க வந்த காவலர்கள் நெருக்கடி கொடுத்து இங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்கள அழுத்தம் கொடுத்ததுனால அங்க இருந்த தூய்மை பணியாளர்கள் சரி இங்க இருந்தா தானே அழுத்தம் கொடுக்குறீங்க, நாங்க கருணாநிதி நினைவிடத்திலேயே போய் போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. அங்கேயும் போயிட்டு காவலர்கள் விடல. சரி வேற வழியே இல்லாம தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடியே நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நேத்தி பகல் டைம்ல ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நடத்தினா சும்மா விடுவாங்களா? உடனே காவலர்களை வச்சு எல்லாரையும் அந்த கவர்மெண்ட் பஸ்ல இந்த எதையோ பிடிச்சி உள்ள போடுற மாதிரி அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி ஏத்தி ஒரு தனியார் மண்டபத்துல அடைச்சிருந்தாங்க. இது பொதுவா நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை கைது பண்ணி ஒரு தனியார் மண்டபத்துல அடைப்பாங்க. அதே மாதிரி இவங்களை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, பொதுவா இதை மாதிரி அடைச்சவங்கள சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி ஆகுது அப்படின்னா எல்லாரையும் விட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இவங்களை இந்த தூய்மை பணியாளர்களை நேத்தி அரசும் காவலர்களும் மண்டபத்திலிருந்து வெளியில விடவே இல்லை. சாப்பாடுலாம் அவங்களே வாங்கி கொடுத்தாங்களோ என்னமோ, நைட்டு ஃபுல்லா நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு மணி 10 ஆகுது 11 ஆகுது மண்டபத்துல போட்டு மூடி வச்சவங்கள பூட்டி வச்சவங்கள அப்படியே பூட்டி வச்ச மாதிரியே இருக்காங்க. அவங்க வீட்டுல தேடுவாங்கல்ல, எத்தனை அம்மாக்கள் அதுல போராட்டம் நடத்துறதுல நிறைய பேர் பெண்கள், அவங்க பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு என்னடா அம்மா வந்துருவாங்களே காணும் அப்படின்னு தேடுவாங்கல்ல. பட் அதை பத்திலாம் நம்ம காவல்துறைக்கோ நம்ம அரசுக்கோ கவலை கிடையாது. உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாங்க.
எதுக்காக பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம சீக்கிரம் விட்டோம் அப்படின்னா இவங்க திரும்ப போய் போராட்டம் நடத்தினாலும் நடத்துவாங்க. நம்ம இரவோடு இரவா இவங்களை கொண்டு போய் அங்கங்க பிரிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற அடிப்படையில நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு அளவுல அந்த தனியார் மண்டபத்துல பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் மாத்தி மாத்தி இவங்கள ஒரு பஸ்ல ஏத்து, இவங்கள ஒரு பஸ்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு பல பஸ்ல ஏத்தி சென்னையில இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பிரிச்சு விட்டுருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த அறிமுகம் இல்லாத இடத்துல போயிட்டு பல பேரை, குறிப்பா பெண்களை மனசாட்சியே இல்லாம இறக்கி விட்டுருக்காங்க. அந்த பெண்கள் கதற அந்த வீடியோவெல்லாம் பாக்குறப்போ யாரும் இவங்களுக்கு சாபம்லாம் விட வேணாம். அந்த அழுகை இருக்குல்ல, அந்த கண்ணீர், அவங்க சிந்துற அந்த கண்ணீர் இருக்குல்ல, அந்த பெண்களுடைய அந்த தவிப்பு இருக்குல்ல, நாங்க என்னடா குத்தம் பண்ணிட்டோம், நாங்க என்னடா தவறு பண்ணிட்டோம், எங்களை ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க, எவனாவது ஒரு மனுஷன் எவனாவது நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கொண்டாந்து பெண்களை வந்து கண்ணு தெரியாத இடத்தை இறக்கி விட்டு போவானா அப்படின்னு அந்த பெண்கள் கதற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த பாக்குறப்போ உண்மையாலும் அவ்வளவு மன வேதனையா இருக்கு. ஆனா திமுகவுக்கு அது ஜாலியா இருக்கு. ரசிச்சு செய்யற மாதிரி, ரசிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, அத மாதிரி அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக இங்க யாரும் போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடத்திடக்கூடாது. இவ்வளவு சூப்பரான ஆட்சி கொடுக்குறோம், நம்ம ஆட்சிக்கு எதிராக இவங்க எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், எப்படி போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க சூப்பர் ஆட்சி அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க போல. யாருமே இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் கைது அப்படிங்கிறத பண்றாங்க. இன்னொரு பக்கம் சரி ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்கள தான் கைது பண்றாங்க, இவங்க கிட்ட டிமாண்ட் வைக்கிறவங்கள தான் கைது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் பேசவே கூடாது, நாங்க கொலை செய்வோம், இல்ல நாங்க கற்பழிப்பு செய்வோம், இல்ல நாங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்வோம், ஸ்கேம் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், ஆனா எங்களை பத்தி யாரும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்றதுக்கு அப்படியே ரெடியா இருக்காங்க. கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் மேல 20 எஃப்ஐஆர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வழக்குல தப்பிச்சாலும் இன்னொரு வழக்குல நாங்க மாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி 20 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். ஆனா திமுக செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நிறைய யார் வெளியில கொண்டு வராங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் திமுக குடும்பத்திலேருந்து எங்கெங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அத சரி இத மாதிரி விமர்சனம் வருதே, அதை திருத்திக்குவோம் அப்படின்னு இல்லாம என்னையே விமர்சனம் பண்றியா, என்ன பத்தியே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணுவதற்கான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அவரை மட்டும் கிடையாது, அவரு கூட அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய மாலதி, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, கேமராமேன், எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலையும் சேர்த்து வழக்கு பதிவு அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு காரணம் இவங்களா உருவாக்குறதுக்கு சொல்லியா தரணும். ஒரு தயாரிப்பாளர் ரெட் அண்ட் ஃபாலோவோ ஏதோ ஒரு பேர்ல கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காராம். அவருடைய படத்தை பத்தி சவுக்கு சங்கர் தப்பா பேசினாராம். அதனால அவர் வந்து சவுக்கு சங்கர்ட்ட வந்து அவருடைய அலுவலகத்துக்கே வந்து இத மாதிரி என் படத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, அந்த வீடியோ வந்து நீங்க ரிமூவ் பண்ணுங்க, இதனால என்னுடைய படத்தை என்னால விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினாராம். அப்போ சவுக்கு சங்கர் அவங்க கூட இருந்தவங்களாம் அவரை தாக்குனதாகவும், அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினதாகவும், கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லி சவுக்கு சங்கர் மேல இப்போ இந்த கேஸை போட்டு கைது பண்றதுக்கு அப்படியே ரெடியா இருக்காங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்நேரம் கூட நீங்க பாக்குற இந்த நேரத்துல கூட கைது பண்ணிருக்கலாம். இங்க அது இல்ல பிரச்சனை. இந்த வழக்குல சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க அப்படின்னா இது சும்மா ஜோடிக்கப்பட்ட புட்டப் கேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீதிபதி அவர்களே ஜாமீன் கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஒரு வழக்குல இருந்து சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா இன்னும் 20 எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்கல்ல, சோ அடுத்தடுத்த எஃப்ஐஆர்ல அப்படியே கைது பண்றோம் அப்படின்னு பண்ணிட்டே இருப்பாங்க. சிறையில இருக்கப்பவே ஒரு வழக்குல சிறையில இருக்காங்க அப்படின்னா இன்னொரு வழக்கை போட்டு கைது பண்றது, அப்போ உள்ள இருக்கப்போ ஒரு வழக்குல ஜாமீன் வாங்கினாலும் இன்னொரு வழக்குல ஜாமீன் வாங்க முடியாத மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கிட்டத்தட்ட பல வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து வெளியில இருக்கக்கூடாது, அதாவது திமுகவுக்கு எதிராக இங்க தூய்மை பணியாளர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி போராட்டமும் நடத்தக்கூடாது. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிராக சவுக்கு சங்கரா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப் காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி பேசவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறைமுகமா சொல்றாங்க, இந்த தேர்தல் வரைக்கும் யாரும் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க, நாங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம், எங்களுக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத மாதிரி சம்பவங்களால இது அவங்களுக்கு மட்டும் நடக்கிற சம்பவம் கிடையாது, இருக்கக்கூடிய மற்ற மீடியா பர்சன்ஸுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் தான். இன்னும் 100 நாள் கடத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் தானே இருக்கும். ஸோ இந்த 100 நாளை இந்த ஆட்சியில கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், சவாலான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் வரும் தகவல் நிறைய வரும், வந்த உடனே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம
பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.